எனவே தலைவன் உத்தரவு வரைக்கும் கண்டன குரல் கூட எழுப்புவதற்கு எவனும் தயாராக இல்லாத தலைமைகளையும் தலைவர்களையும் பல அமைப்புகளையும் இந்த சமூகம் இப்பொழுது பெற்றிருக்கிறது. இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய சாபக்கு. எனவே மோடி வகுப்புக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழகம் களமிறங்கி போராடுகிறது. பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தை விரிக்கின்றன. தேர்தல் வருகிற நேரங்களிலே மாநாடுகள் நடத்தி தன் பக்கம் இருக்கிற சிறுபான்மை மக்களை அலங்காரப்படுத்தி அவர்களை ஆவேசப்படுத்துகிற வேலைகளை மட்டும் தமிழக இஸ்லாமிய அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறது என்பது அப்பட்டப்பான உண்மை. இதுதான் நிதர்சனம். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இஸ்லாமியர்கள் மீது நீட்டப்படுகிற வன்முறைகள், இதுவே மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் சின்னதாக பட்டாசு வெடித்தால் கூட உடனடியாக எண்ணெய் சோதனை நடத்தப்படுகிறது. ஆனால் இங்கு ஒரு காவலரை தன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று கோரிக்கை வைத்த அவர் மீது இந்த காவல்துறை எந்த வகையான கவனமும் செலுத்தாமல் இருந்ததுடைய விளைவுதான் இந்த படுகொலை. எனவே இனி வர காலங்களில் இந்த வரக்கூடிய பிரச்சனைகள் வக்ஃபு மீது